சிந்து இந்திரிய தாப சபலம். அங்கதான் ஆரம்பிக்கணும். ஒரு போன் ஒண்ணு நோக்கியாவா, ஒரு பாட்டு ஒண்ணு இல்லப்பா, இந்த மாதவனும் அனுஷ்காவும் பாடுவாங்க. மொபைலா சொல்லு பாட்டு சொல்லு. அந்த மண்ணில் கூட அந்த பொண்ணு படுத்து நெஞ்சுக்குள்ள கேக்குதே பாத்தீங்களா நீ சொன்ன காதல் ரிங்டோனாய். இந்த பாட்டை நானு நெட்ல தேடி பார்க்கறேன், சபலம் பாடணும், கிடைக்கவே இல்லைங்க. அறிவு சிந்து அது ஏன் சபலம், அந்த அனுஷ்கா அந்த மண்ணில் படுத்துங்கிறத பார்க்கணும் சபலம். தேடி தேடி பார்த்தா அது பாட்டை காணும், அது போட்டாலும் வரமாட்டேங்குது. அறிவு சிந்து சிந்து இந்திரியங்க பார்க்கணும்னு நினைக்குதா, பாட்டை கேட்கணும்னு நினைக்குதா, அதாவது இந்திரியத்தின் செயல் தானே. இந்த இடத்துல தான் சொல்றாரு, ஒரு ஜீவன் எப்படிங்கிறான், சிந்து இந்திரிய தாபம். அந்த அனுஷ்கா பார்க்கணும், அனுஷா தான் தெரியுது, நயன்தாரா இருந்தா கூட போயிட்டு அனுஷ்கா எங்க தாபம், அது ஒரு சபலம், அது அறிவு சிந்துது. எது இந்திரியங்கள். இந்த ஒரு தேடுதலை வச்சு ஒரு ஜீவனை வச்சு இதை சொல்லிடலாம். நீங்க இப்படி இருக்கிறன்னா இதெல்லாம் விட்டுட்டு யோமவெளி யோகம் செய்து அதை சால தவமாயிருந்து எப்படிப்பட்ட பொருள் நீ ஓல மறைகள் சொல்லுகின்ற ஒரு விஷயம், நீ அறைகின்ற மறை ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று, நீ ஓதும் சரியை கிரியை எவரால் புணர்ந்த எவரால் ஓத அறியது துரியம் கடந்தது. இப்படி வர்ணிச்சு கடைசியா சொல்றார், மேலை வெளியில் ஒளிரும் பரன்சுடர், அந்த பரன்சுடராகிய உன்னுடைய பாதம் அடைவேணும், உன் கடல் அடைவேணும். இப்படி வந்து அந்த பாட்டு முதல்ல எங்க ஆரம்பிக்குது, மொபைல் ஆரம்பிச்சு கடைசியா வந்து அனுஷ்கா திருப்புகழ்